அந்த காஸ்ட்டு அந்த ஜாதி வெறி இது கொஞ்சம் மாற்றிக்கணும். நேவனு கேட்குற மாதிரி செல்வராஜ் அவரை பார்த்து நீங்கள் தலித்துங்கிறது அது எந்த மாற்றம் இல்லை. ஏன் உங்களை பின்னையும் எல்லா படத்திலும் நீங்கள் படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க. இப்போ தலித்துங்கும் போது அவங்க ஒரு 15% இருப்பாங்க. அப்போ அந்த 15%க்கு மட்டும் பார்த்தா போதுமா படம்? இப்போ அவங்க தான் கை தட்டிட்டு இருக்கிறாங்க. 6 சீன் சொல்லாங்க, ஒரே அம்பேத்கர் படம் திருப்பி அதே பண்ணி. இதுதான் எனக்கு வெறியாச்சு. ஜாதி 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 அவங்களே தாழ்த்திக்கிட்டு நாளைக்கு அப்புறம் ஒரு திருப்தியாக ஒரு படம் பார்த்து ஃபுல் மில்ஸ் சாப்பிட்டு நான் வெளியே வந்திருக்கேன். சந்தோஷமாக இருக்குது. அதான் சொல்ல நிறைய சீன் பை சீன் ஓப்பனிங்கில் இருந்து கிளைமேக்ஸ் வர நல்லா இருக்கு. ஒரு சீன் கூட போர் அடிக்கல சார். கை தட்டிட்டு இப்படி கண்ணீர் விட்டுட்டு தான் இருந்தேன். அதாவது எப்படின்னா இதெல்லாம் அருமையாக பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீன் பிளே கலக்கியிருக்காரு, வார்த்தையே இல்லை. இப்போ இருந்தால் கூட மாரி செல்வராஜை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது. இந்த கேமராமேன்லாம் சத்தியமாக 100 வயசுக்கு மேலே வாழணும். அதை இப்போ கண்கலங்கி நான் வந்து வாழ்த்துறேன். வேறு ஒன்றும் இல்லை, எமோஷன் தாங்க முடியல. அந்த அளவுக்கு ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு ஷாட்டும் சூப்பர். அது மியூசிக் RR போட்டிருப்பாரு பாருங்கள், சந்தோஷ் நாராயணன். 2 சாங்கு லாஸ்ட்லாம் சாங் போட்டிருப்பாங்க. அப்படியே கண்ணீர் விட்டுட்டு யாருமே எந்திக்கல, தேட்டர்லேயே தான் வாழ்ந்துருந்தாங்க. சத்தியமாக சொல்கிறேன், ஒரு நேஷ்னல் அவார்டு ஆஸ்கார் அவார்டு கிடச்சா கூட டேரக்டருக்கு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளை அறியாமல் அப்படியே கண்ணீர் வந்துருக்கேன். இன்னும் வந்து என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த கிளைமேக்ஸ் சீனு, இன்ட்ரோல் சீனு கலக்கியிருக்கார். உண்மையிலே மாரி செல்வராஜ் நல்லா இருக்கணும். ஓப்பனாக நான் சொல்கிறேன், என்னுடைய ஒரு 10 வயசு அதை நீங்கள் எடுத்துக்கிடுங்க. வாழை படம் எப்படி இருக்குது மாரி செல்வராஜ்? வாழை படம் ரெகுலராக அவருடைய படம் மாதிரி தாங்க இருக்குது. ரெகுலராக இப்போ பரியேறும் பெருமாள், அப்புறம் நீங்கள் 2வது பார்த்தீங்கன்னா கர்ணன், அப்புறம் மாமன்னன், இதெல்லாம் எப்படி விறுவிறுப்பாக இருந்ததோ அந்த அளவுக்கு விறுவிறுப்புக்கு பஞ்சம் இல்லை. ஆனால் நிறைய சீனில் வந்து கண்ணீர் விட்டுட்டு தான் இருந்தேன். இவர் பண்ண படங்கள் மாரி செல்வராஜுடைய படம் எல்லாமே அப்படி தான் இருக்கும். அந்த பேட்டர்னில் இது வந்து வேற ஒரு சேனலில் எடுத்துருக்கிறாரு. சின்ன பசங்க இப்போ எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது, திருநெல்வேலி பக்கம் தாளாகுளம் எங்கள் அம்மா ஊர், எங்கள் அப்பா ஊர் வந்து அதுக்கு பின்னாடி சீலங்குளம்பாங்க. நாங்குநேரி, வள்ளியூர், இங்கெல்லாம் நாங்கள் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த தோப்பு அப்போ 25 பைசா ஒரு வாழை வந்து வெட்டி எடுத்து ராலியில் ஏற்றுதுக்கு அப்படிலாம் தோட்டமாக இருந்தாலும் அவங்க கூட நாங்களும் ஜாலியாக இதெல்லாம் பழசெல்லாம் ஞாபகம் வருது. அந்த அளவுக்கு ஒரு உணர்ச்சி இருக்குது. இருந்தாலும் இவர் என்ன சொல்ல வராரு, மாரி செல்வராஜ் கிட்ட சினிமா அப்படி ஒரு பேட்டர்னுக்கு போக மாட்டேங்கிறார். இந்த காஸ்ட்டு அந்த ஜாதி வெறி இது கொஞ்சம் மாற்றிக்கணும். நேவனு கேட்குற மாரி செல்வராஜ் அவரை பார்த்து நீங்கள் தலித்துங்கிறது அது எந்த மாற்றம் இல்லை. ஏன் உங்களை பின்னையும் எல்லா படத்திலும் நீங்கள் படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க. அதாவது மாமன்னன் எடுத்துக்கிட்டா நாய் வச்சிருந்தா அவங்க நாடாரு, பண்ணி வச்சிருந்தா ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதி. ஆனால் பண்ணி வச்சிருவங்க நல்லவங்களா தான் நீங்கள் காட்டுறீங்க. அதே தான் இதில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, வாழை வெட்டிட்டு கஷ்டப்பட்டுட்டு வராங்க. அந்த ராலி வச்சிருக்கிறவங்க அது லோடு ஏற்றிட்டு போகிறவங்க நாடாரு. இவர் ஃபோக்கஸ் பண்ணுறது அப்போ இந்த காஸ்ட் வந்து ஓவராக வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, உங்களை நீங்கள் தாழ்த்திக்கிட்டு ஆடியன்ஸ் மத்தியில் நல்ல பேர் வாங்குறீங்க. இது பரியேறும் பெருமாளாக இருக்கட்டும், கர்ணனாக இருக்கட்டும், மாமன்னனாக இருக்கட்டும், இதில் இருந்து நீங்கள் கொஞ்சம் வெளியே வாங்க சார். உங்கள் படம் எல்லாமே சூப்பர், எதுவுமே நல்லா இல்லை நான் சொல்ல மாட்டேன், ஆடியன்ஸ் சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் அந்த அந்த வெரி காஸ்ட் ஃபீலிங் வாங்கல, அது ஓவராக இருக்குது மாரி செல்வராஜ் கிட்ட. இதுதான் எனக்கு வந்து தலித்து இந்த SC மாங்கல அவங்க வீட்டில் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம், ஊரில் நிறைய சாப்பிட்ருக்கோம். இப்போம்லாம் காஸ்ட்டே கிடையாது. நீங்கள் பழசில் வந்து ஏதோ ஒன்று அவங்க அனுபவப்பட்டிருப்பாங்க, ஏதோ ஒரு பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதை நீங்கள் பின்னையும் நீங்கள் போடும் போது என்ன ஆகும்னா அந்த தலித் மக்களுக்கு ஒரு என்ன சொல்லி, என்னடா நம்ம ஜாதி இப்படிலாம் கொடுமைப்படுத்திருக்கிறாங்களா. இப்போ உள்ளவங்களாம் அப்படி கிடையாது. இன்றைக்கி கலெக்டராக இருக்கிறாங்க, இப்போ CM கோட்டையில் பார்த்தீங்கன்னா தலித் மக்கள் நிறைய இருக்கிறாங்க, பெரிய போஸ்டிங்லாம் இருக்கிறாங்க. நிறைய சொல்லலாம், வாத்தியாராக இருக்கட்டும், ஹெட் மாஸ்டராக இருக்கட்டும். நீ இந்த மாதிரி ஒரு படம் சரி சார், இவர் பரியேறும் பெருமாள் ஓகே, கர்ணன் ஓகே, இந்த மாமன்னன் எவ்வளோ பெரிய மனிதர் அவர், அடுத்த CM செல்ல குழந்தை வருங்கால CM அவரை கையில் கொடுத்து, அப்போ இதுல இருந்து இவர் மாறி வர மாட்டேங்கிறார். தலித் மக்கள்னு சொல்ல போனால் இவ்வளோ காஸ்ட் இருக்காங்க, ரெட்டியார் எல்லாம் இருக்கிறாங்க. இப்போ தலித்துங்கும் போது அவங்க ஒரு 15% இருப்பாங்க. அப்போ அந்த 15%க்கு மட்டும் பார்த்தா போதுமா படம்? இப்போ அவங்க தான் கை தட்டிட்டு இருக்கிறாங்க. நான் பார்த்தேன், ரசிக்கிறேன். நிறைய சீனில் வந்து கண் கலங்குது. லாஸ்ட்லலாம் வந்து சான்ஸே இல்லை, பயங்கரமாக இருந்தது. அதாவது அந்த வாழை சரியுது இறக்குறாங்க, அந்த சின்ன பையன் 19 பேர் இறக்குறாங்க, 20 பேப்பரில் வருது நடந்த சம்பவம் தூத்துக்குடி சைடில். அப்போ இந்த பையனும் இருக்காடா இல்லையாங்கிறது வந்து அது ஆடியன்ஸுக்கெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அது ஒன்று. ஆமாம், ட்விஸ்ட்டு சொல்ல. அப்போ 2வது இதுதான் நான் பின்னை நான் சொல்ல ஆசைப்படுறேன் மாரி செல்வராஜ் கிட்ட, காஸ்ட். ஏன்னா ஒன்று ஒரு 4-5 சீனில் அம்பேத்கர் காட்டுறாரு. இந்த சின்ன பசங்க படிச்சுட்டு இருக்கும்போது ஸ்கூலில் அம்பேத்கர் புக்கு. ஏன் அந்த இடத்துல இன்னொரு பையன், இப்போ நீங்கள் ரஜினி ரசிகர் ஒரு சின்ன பையனை காட்டுறீங்க, கமல் ரசிகர் ஒரு சின்ன பையனை காட்டுறீங்க, நல்லா காட்டுடுங்க. இவங்க 2 பேருமே காஸ்ட் கிடையாது. இவங்க 2 பேருமே, இவர் வந்து பக்கா யார் கமல், அது என்ன அதுலேயும் வந்து ஒரு சின்ன லாஜிக் சொன்னேன். ரஜினி சார் போனா கடவுள் நம்பிக்கை அப்படி போயிட்டு இருக்காரு. 2 பேருமே காஸ்ட் கிடையாது. இவர் ஜாதி மதம் இல்லைன்னு வாழ்ந்துட்டு இருக்கிறார். 2 பேரையும் காட்டுறேன். அப்போ இதே இடத்துல ஒரு மாணவன் வந்து போட்டா வச்சுக்கிட்டு படிச்சுட்டு இருக்கமா நீ காட்ட வேண்டியதானே. இன்னொரு சைடில் ஒரு பையன் வந்துட்டு நம்ம நேரு
அப்போ இது ஏன் உங்களுக்கு தோண மாட்டேங்குது? 6 சீன் சொல்லாங்க, ஒரே அம்பேத்கர் படம் திருப்பி திருப்பி அதே பண்ணிட்டு இதுதான் எனக்கு வெறியாச்சு. ஆடா ஜாதி அவங்களே தாழ்த்திக்கிட்டு நம்ம மக்கள் இப்படி தான் இருந்தாங்க வச்சாங்க பாருங்க அப்படின்னு. அவர் ஒரு படம் 2 படம் ஓகே தான் சார். நான் இப்போ சொல்கிறது ரசிகர் எல்லாம் புரிஞ்சுக்கிடுங்க. படம் எல்லாம் இல்லை, நான் சொல்ல வரல. சூப்பராக இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு திருப்தியாக ஒரு படம் பார்த்து ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்டு நான் வெளியே வந்திருக்கேன். சந்தோஷமாக இருக்குது. அதான் சொல்கிறேன், நிறைய சீன் பை சீன் ஓப்பனிங்கில் இருந்து கிளைமேக்ஸ் வர நல்லா இருக்கு. ஒரு சீன் கூட போர் அடிக்கல சார். கை தட்டிட்டு இப்படி கண்ணீர் விட்டுட்டு தான் இருந்தேன். அதாவது எப்படின்னா, இந்த காக்கி ட்ரவுசர் வெள்ளை சட்டை முத யூனிஃபார்மாக கொடுத்தது. இப்போ இதெல்லாம் எங்கள் ஊரில் நாங்களாம் இதில் போட்டுட்டு சுற்றிட்டு இப்போ இதெல்லாம் ஞாபகம் வருது, நிறைய ஞாபகங்கள் வருது. அப்போ இப்படிப்பட்ட சீன்கள் நிறைய இருக்குது. இந்த ரஜினி ரசிகர் ஒரு ஆள், கமல் ரசிகர். இப்போ நான்லாம் சின்ன வயசில் ரஜினி சார் அப்படி வீட்டிலாம் போட்டெல்லாம் ஒட்டி வச்சுட்டு, கமல் சார் வந்து எங்கள் அண்ணா அந்த மாதிரி இருப்பாங்க. அப்போ கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் கமல் சார் ரசிகர் ஆகும். இதெல்லாம் அருமையாக பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீன் பிளே கலக்கியிருக்காரு, வார்த்தையே இல்லை. இப்போ இருந்தால் கூட மாரி செல்வராஜை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் மைனஸ் இந்த ஒன்று, அதை வந்து அடுத்த படம் வந்து திருத்திக்கணும். இன்ட்ரோல் சீன்லாம் பயங்கரமாக இருக்கும். இன்ட்ரோல் சீன்லாம் கண்ணீர் விட்டுட்டு தான் வெளியில் வந்தோம். அந்த பையன் வந்து மன்னிப்பு கேட்கறது நான் தெரியாமல் அதை கட்டை அடிச்சுட்டு நாடகத்துக்கு போயிடுவாப்பில். நாடகம் இந்த ஸ்கூல் ட்ராமா போடுவாங்க பார்த்தீங்களா, அங்கே போயிடுவாப்பில். அப்போ அதை வந்து நான் தெரியாமல் போயிட்டேன் வச்சுட்டேன்னு சொல்லி கண்ணீர் விடுறது வைக்கிறது இதெல்லாம் சான்ஸே இல்லை. மாரி செல்வராஜ் சார் இந்த படம் இதுவரை படங்கள் உங்களுக்கு பெரிய அவார்ட்லாம் கிடைக்கல. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அழகி மாதிரி இருந்தாலும், பசங்கள் மாதிரி இருந்தாலும், இன்னொரு படம் கூட வந்து ரெக்கை, இது எல்லாமே ஞாபகத்துக்கு வந்தால் கூட இதை இந்த 3 படம் 4 படத்தையும் தூக்கி சாப்பிட்ருக்கு இந்த படம். அற்புதமான ஒரு ஸ்க்ரீன் பிளே, நல்ல கதை, ஒரு டீம் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க. நல்லாயிருக்கு, 100% நல்லாயிருக்கு, எந்த மாற்றம் இல்லை சார். நீங்கள் ஓப்பனிங்கில் இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய சீன் சொல்லாங்க. ஒவ்வொரு சீனும், ஒவ்வொரு ஸ்டெப்பும், ஒவ்வொரு ஷாட்டும் இந்த கேமராமேன்லாம் சத்தியமாக 100 வயசுக்கு மேலே வாழணும். அதை இப்போ கண்கலங்கி நான் வந்து வாழ்த்துறேன், வேறு ஒன்றும் இல்லை. எமோஷன் தாங்க முடியல அந்த அளவுக்கு. ஒவ்வொரு சீனும், ஒவ்வொரு ஷாட்டும் சூப்பர். அது மியூசிக் RR போட்டிருப்பாரு பாருங்கள், சந்தோஷ் நாராயணன். 2 சாங்கு லாஸ்ட்லாம் சாங் போட்டிருப்பாங்க. அப்படியே கண்ணீர் விட்டுட்டு யாருமே எந்திக்கல, தேட்டர்லேயே தான் வாழ்ந்துருந்தாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு டேலண்ட்டு இவர் படம் எல்லா படத்துக்கும் நான் பெரிய ரசிகன். ஒன்று தரேன், மாரி செல்வராஜ் படம் இப்போ வரிசையாக சொல்கிறேனே, பரியேறும் பெருமாள், கர்ணன், மாமன்னன், இது வந்து வாழை, இது எல்லாத்துக்கும் நான் பெரிய ரசிகன். ஏன்னா ஒன்று இந்த கடுகளவு இதை மட்டும் இவர் மாற்றிட்டார் அப்படின்னா அந்த 15% தலித்து மக்கள் வந்து பார்க்கணும்னு இவர் ஆசைப்படுறாரு. அவங்களாம் கைத்தட்டுறாங்க, ரசிக்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த அம்பேத்கர் போட்டால் கூட, நம்ம இவர் காமராஜர் போட்டாலாம் நீங்கள் காட்டினீங்க அப்படின்னா பசங்க எல்லா ஜாதியும் இருப்பாங்க. இது மட்டும் இதுல இருந்து மாற மாட்டேங்கிறார். இப்போ அவர் ரஞ்சித்லாம் நீட்டாக இருப்பார், லைட்டாக அப்படி இப்படி ரொம்ப தீவிரமாக போக முடியும். இவர் ஒரு ஆள் தான் ரொம்ப தீவிரமானோன்னு சொல்கிறேன். இப்போ தேவரை பற்றி நிறைய படம் எடுத்துருக்குறாங்க. தேவர் மகன், அதில் வந்து பரதன் டைரக்ஷன், கமல் சார் தான் கதை, திரைக்கதை. ஒரு சீனு தலித்தை வந்து கொச்சப்படுத்திருப்பாங்களா? தேவர் கூடயே இருக்கிறாங்க, வடிவெல்லாம் தலித் மக்களில் கூட சேர்ந்த வரோம், எப்படி உயிரை கொடுத்துட்டு கையை கொடுத்து இப்படி ஒரு ஃபில்டப் பண்ணுங்க. என்ன சொல்கிறீங்க? இது ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாருன்னா ஒரு வருத்தம். அது எனக்குன்னு இல்லை, லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறாங்க, கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறாங்க. மாரி செல்வராஜ் சொல்லலாம், அந்த அளவுக்கு 4 படம் ஹிட்டு கொடுத்துருக்கிறார். இதை கொஞ்சம் மாற்றிக்கிடணும் மாரி செல்வராஜ் சார், இதை கொஞ்சம் மாற்றிக்கிடணும். வாழை படம் சத்தியமாக சொல்கிறேன், ஒரு நேஷனல் அவார்டு, ஆஸ்கார் அவார்டு கிடச்சா கூட டைரக்டருக்கு சொல்கிறேன், ஒரு 4-5 படம் அதெல்லாம் சேர்த்து மொத்தமாக இவருக்கு ஒரு டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. எல்லாம் தேட்டரில் வந்து பாருங்கள். அதுதான் சொல்கிறேன், இது பெரிய ஒரு வரப்பிரசாதம் தமிழ் சினிமாவுக்கு. இப்போ தொடர்ந்து வந்து வரிசையாக நிறைய படங்கள், அவ்வளோ விளம்பரம், இதெல்லாம் விளம்பரமே பெருசாக இல்லை. ஏதோ லைட்டாக முந்தானத்து வந்து அவர் பாலா சார் ஏதோ பார்த்தாரு, பாலா சார் பார்த்து கட்டி பிடிக்கிறாரு. அப்போ இதில் ஏதோ ஒன்று இருக்குது. அதனால தான் ஒரு படம் பார்த்துட்டு விட்டுக்காளி பார்த்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு, 2வது ஒரு நான் படத்துக்கு போனது எப்படி அது வீண் போகலை. அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும், கதையாக இருக்கட்டும், ஒவ்வொரு சீனு, ஒவ்வொரு ஷாட்டுமாங்களா அது, அப்புறம் RR சவுண்ட் எஃபெக்ட், சாங்கு எல்லாமே அற்புதமாக இருக்குது. இல்லை அதனால தான் இந்த நல்ல படங்கள் பார்க்கும்போது நம்மளை அறியாமல் அப்படியே கண்ணீர் வந்துருக்கு. இன்னும் வந்து என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த கிளைமேக்ஸ் சீனு, இன்ட்ரோல் சீனு கலக்கியிருக்கார். உண்மையிலே மாரி செல்வராஜ் நல்லா இருக்கணும். ஓப்பனாக நான் சொல்கிறேன், என்னுடைய ஒரு 10 வயசு அதை நீங்கள் எடுத்துக்கிடுங்க. நன்றி, வணக்கம். வாழை தேட்டரில் வந்து பாருங்கள், அற்புதமான ஒரு படைப்பு. இது படம் அல்ல, ஒரு வரலாறு. நன்றி, வணக்கம். ராமையா சரோஜாராஜ்.